ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா உன் மடி நிறைய பணத்தை அள்ளி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கும் போது இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதே என் செல்வமே. நம்பிக்கையோடு நான் உனக்கு நல்லது செய்வேன்ற எண்ணத்தோட என்னை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்க்குற அத்தனையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். உன் எதிர்காலம் இனி ஒருபோதும் வெறும் தாளாக இருக்க விடமாட்டேன். அந்த வெற்று தாளில் உன்னை உயர்த்தி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வரிகளை எழுதி வச்சு கண்டிப்பா உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. உன் நம்பிக்கையும் உன்னுடைய நிதானமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்த தான் போகுது. அதனால் நடந்ததையே நினச்சி மனசு உடையாதே. உன்னை பலமாக்குவதற்காகவும் உன்னை தைரியமுள்ள ஆளாக மாற்றுறதுக்காகவுமே இதுவரைக்கும் சாயப்பா பல வேலைகளை செஞ்சுருக்கேன். இனி வரக்கூடிய நாட்களிலும் உன் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும்படி என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன். உன் வலியின் ஆழமும் உன் மன வேதனையும் எனக்கு புரியாமல் இல்லை என் செல்லமே. நீ மனம் துடிப்பதையும் வருத்தப்பட்டு வேதனை அடைவதையும் பார்த்துட்டு தான் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு தேவையான பணத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். 8 திசைகளிலும் உன்னை சுற்றி துன்பம் சூழ்ந்து நிற்குதேன்னு சொல்லி கவலைப்படாத. எல்லா திசைகளையும் ஆளுகின்ற இந்த சாயப்பா எந்த துன்பமும் உன்னை துயரப்படுத்த விட்டுட மாட்டேன். எல்லா துன்பங்களுக்கு நடுவிலும் நான் இருந்து உன்னை வடிவமைச்சு நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாகவே இருக்கும். ஆனால் உன்னுடைய கவனம்தான் ஒவ்வொரு அனுபவத்தையும் வண்ணமயமாக மாற்றும். அதனால எப்போதும் எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணுமோ அதன் மீது கவனம் செலுத்தி வாழ்க்கையை அழகாக்க முயற்சி செய். நீ மன அமைதியோட வாழ்க்கையை தெளிவாக மாற்றணும் முன்னேறணுன்ற எண்ணத்தோட வேலை செய்யும் போது கண்டிப்பாக உனக்கு எதிராக இருக்கும் சவால்கள் கூட உனக்கு சாதகமாக உனக்கான ஆசீர்வாதங்களாக மாறும். இப்போது நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறாயோ அதையே உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். உன் நல்ல மனசுக்கும் எண்ணத்துக்கும் ஏற்றாற் போல உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரேன். உன் வழியில் நீ நேர்மையின் பாதையில் போயிட்டுருக்க. உன்னை பின்பற்றி மற்றவர்களும் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நீ யாருக்காவது உதவி செய்யும்போது நல்லது செய்யும்போது அது உனக்கே நன்மையாகவும் புண்ணியமாகவும் மீண்டும் உன்னை வந்து சேருமேன்னு செல்லமே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய். நீ செஞ்ச உதவியின் மூலமாக ஒருவர் முன்னேறும் போது அது உன் முயற்சிக்கு கிடைச்ச வெற்றியின் பலனாக தானே இருக்கும். உன்னால் இன்னொருத்தர் சிரிக்கிறாங்க, உன்னால் இன்னொருத்தர் சந்தோஷப்படுறாங்க, நல்லா வாழ்கிறாங்கன்னா அதுக்குரிய பலன் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும். இந்த சாயப்பா நானும் நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் பலனாக 100 மடங்கு உனக்கு புண்ணியத்தை தரப்போகிறேன். கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்ட அடுத்தவங்க மனசை காயப்படும்படி நோகும்படி ஒருபோதும் பேசாதே. எதையும் யோசிக்காமல் அவசரப்பட்டு வார்த்தையில் பேசுவதும் சரி முடிவு எடுப்பதும் சரி அது உனக்கே ஆபத்தாக வந்துவிடும் என்று செல்லமே. எப்போதும் மனசளவில் யோசித்து பேசு. அறியாமல் கோவப்பட்டு பேசும் வார்த்தைகளால் உறவுகள் சிதறி போயிடும். அதனால் அமைதியாக பொறுமையாக இருக்க பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கை செழிக்கும். எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் நீ கோபப்பட வேண்டாம். நிம்மதியாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ வாழ தயாராகு. உன் துன்பத்தை நினச்சி சோர்ந்து போகாமல் நீ எப்போதும் தைரியமாக இரு. இந்த உலகத்தில் நீ பிறந்தது வலிமையாக வாழ்வதற்காக சந்தோஷமாக இருப்பதற்காக தவிர துன்பத்தோடு கவலையோடு துக்கப்பட்டு வாழ்வதற்காக இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கை இப்போது தான் புதுசாக துவங்க போகுது. அதனால் நீ நம்பிக்கையோடு இரு. தனிமைங்கிற இருட்டை முடித்து என் ஒளியை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை பாதையில் வெளிச்சம் இருக்கும்படியும் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. என்னை அடைவது அவ்வளவு கடினம் அல்ல. நீ உண்மையாகவே முழு பக்தியை என் மீது செலுத்தும் போது நம்பிக்கையோடு என்னை வணங்கும் போது மிக சுலபமாக என்னை நெருங்க முடியும். இந்த சூரிய வெளிச்சத்தில் நான் உன் கூடவே கலந்து உன் கண்களுக்கு வெளிச்சமாக தெரிவேன். எல்லா வெளிச்சங்களிலும் நீ என்னை உணர முடியும். சில நேரங்களில் மெரிய மலையாகவும் வருவேன், சில நேரங்களில் குருவாகவும் வருவேன், சில நேரங்களில் உன் உள்ளத்தின் அமைதியாகவும் சில மனிதர்களின் ரூபத்திலும் கூட நான் வருவேன். நான் ஒரு இடத்துல மட்டும் இருக்க மாட்டேன்.
உன் நினைவிலும் உன் நம்பிக்கையிலும் உன் மூச்சிலும் கூட நானே நிறைஞ்சிருக்கேன். அதனால எப்போதும் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. அந்த வெளிச்சமே உன் உள்ளத்தை தெளிவாக மாற்றுவேன் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான நல்ல முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். நீ எதை செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக கவனமாக செய்ய பழகு. உன் வேகத்தை குறைத்து உனக்கு தவறை விளைவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல பாதையை காட்டி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போக வேணாம். நீ முயற்சி செய்யும்போது எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் முன்னேற்றம் வந்தே தீரும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சிறு தடை வந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு மறுபடியும் முயற்சி செய். அப்போது கண்டிப்பாக நீ வளர்ச்சி அடைவாய் என் செல்லமே. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு படியிலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் அமைதிக்குள் நான் வந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தர்றேன். நீயே உன் மனசில் போராடி நம்பிக்கையும் சந்தேகத்தையும் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் மனசில் திடீர்னு உனக்கு நம்பிக்கை வருது, திடீர்னு சந்தேகப்படுற. இது சரியாக நடக்காமல் போயிடுமோ, அது தப்பாக நடந்துருமோன்ற அந்த கவலையும் பயமும் உன்னை ஆட்டி படைக்கும் அளவுக்கு நீ பலவீனமாக இருக்காதே என் செல்லமே. மனசுங்கிறது மிகப்பெரிய மாயையான விஷயம். அது பொய்யான விஷயங்களை உண்மையாக போல காட்டி உன்னை குழப்பி உன் நிம்மதியை பறிக்கும். ஆனால் நீதான் உறுதியாக தைரியமாக இருந்த அந்த மாயையை வென்று உன் மனசை அமைதிப்படுத்தணும். இரவெல்லாம் எதையாவது யோசித்து சிந்திச்சு கவலைகளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்காம என் நாமத்தை சொல்லிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமுமா என் நாமத்தை சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்ல வழியை நானே காட்டுவேன். நான் உனக்கு துணையாக ஆறுதலாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும். தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சரியாக்கி உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை பின்தொடர்ந்து வந்த துயரங்கள் அனைத்தும் இன்னையோட உன்னை விட்டு விலகி போகும். நீ விரும்பிய வாழ்க்கை உன் கரங்களில் வந்து சேரப்போகுது. உன் எதிர்காலம் நிச்சயம் உனக்கு பிடிச்சது போலவே அமையும்படி நான் அதற்கான வழிகளை உருவாக்கி தரேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கைக்கான வெளிச்சமாக இருக்கு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உன்னை நல்ல வழியில் நடத்தி உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வேன். காலையில் கண்ணு விழிக்கும் போதே உன் குடும்பத்தையும் குடும்ப சூழ்நிலைகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே எந்திரிக்காதே. ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு நீ துவங்கும் போது நீ அனுபவித்த துயரங்கள் எல்லாம் முடிவு பெற்று முற்றுப்புள்ளி வந்து உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச ஒரு நல்ல வாழ்க்கை உருவாகும் என் செல்லமே. உன் வீட்டில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் செழிப்பும் நிலச்சி நிற்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து என் அருளால் உன்னை ஆற தழுவிக்கிறேன். உன் நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் என்னை நோக்கி உன்னை அழைத்து வரப்போகுது. நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்து உனக்கான நல்ல பலனை நான் கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு தொடங்கு. நீ எதுக்காக என்ன கூப்பிட்டியோ, என்ன அழைச்சியோ, என்னிடம் கேட்டாயோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக என் அருளால் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் எல்லா தடைகளையும் அகற்றி உன் வாழ்க்கையை நீ புது நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழும்படி நான் செய்வேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல நல்வாழ்க்கையை அமைச்சு தருவேன்.